தெரியாது. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அமைதியா உட்காருங்க தர. நமக்கு என்ன கொடுத்துருக்கே 1 மணி நேரம் தான். உட்காருங்க தர. தோழர்களே, கேமரா நண்பர்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி சொல்ல போறேன். தயவு செய்து எல்லாம் கவனிங்க, உட்காருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கேமராவுடைய முதல் வெற்றிக்காக ஒரு முதல் வெற்றியை நான் சொல்றேன். தயவு செய்து உட்காருங்க, எல்லாரும் கவனிங்க. கேமரா நண்பர்களுக்கான முதல் வெற்றியை நான் சொல்றேன். நம்மளுடைய பதாதைகள் எழுதி அங்கங்க நில்லுங்க. தயவு செய்து ஓரமாக இருக்கிறவங்க போக்குவரத்து இடையில வராதிங்க. அதாவது தயவு செய்து வாகனத்தின் மேல் நிற்கும் நண்பர்கள் கீழே இறங்க. ஜென்செட் வண்டி அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது இல்லாமல் வந்து நாம வந்து இது மேலே ஆர்ப்பாட்டம் பண்ண வரல. வீடியோ நமக்கு தேவை வாழ்க்கை வேலை. தயவு செய்து இது வந்து அறவழி ஆர்ப்பாட்டம். தயவு செய்து கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க பிரதர். உங்களால் சொல்றேன், கீழே இறங்குங்க. அறவழி ஆர்ப்பாட்டம். தயவு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வெட்டி சொல்ல வந்தேன். அதுக்குள்ள பின்னால வாங்க. தயவு செய்து யாரும் கேமராவுக்கு இடையூறாக ஒருபோதும் நடந்து கொள்ளாதீர்கள். நாம பண்றது அறவழி போராட்டம். ஒற்றுமையா இருங்க. இவ்வளவு பேர் இருக்கோம். கீழே ஓகே, போலாமா? ஆரம்பிக்கலாமா? போராட்டங்களை தொடரலாமா? நாம அது கொடுக்கப்பட்ட டைம் அதிகபட்சமாக 1 மணி நேரம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம் மட்டும் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைமை நம்ம வந்து பொன்னான நேரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகேங்களா? எல்லா நண்பர்களும் உட்காருங்க தல. நண்பா எல்லாம் உட்காருங்க நண்பா, ப்ளீஸ் நண்பா. இந்த நாள் நமக்கு மறுபடியும் கிடைக்காது. உங்களதானா எல்லாம் உட்காருங்கண்ணா, கொஞ்சம் உட்காருங்க, ஒத்துறீங்கண்ணா. எல்லாரும் விஷயத்துக்கு கேங்மேன் பாஸ் ஆகணும், கேஸ் முடியும் தான் வந்திருக்கோம். எல்லாரும் உட்காருங்க, ஒத்துறீங்க. இங்க பின்னாடி வாங்க, அந்த பக்கம் போங்க. நடபாதையில் உட்காருங்க, நடபாதையில் உட்காரு. காவல்துறை கொஞ்சம் அண்ணா சார், கொஞ்சம் ஒத்துறீங்க சார். நான் உட்காந்துக்கிறோம் சார். போங்க சார், நண்பர்களே போங்க. நடபாதையில் போய் உட்காருங்க. பின்னால இருக்க நம்மளாம் முன்னால வாங்க. தயவு செய்து அப்பதான் தெரியும் அவ்வளவு பேர் இருக்கும். மொத்தம் ஒரு இது 4 மூணை நீட்டா தெரியாது. மொத்தமா ஒன்றுபட்டு ஒரு இடமா நில்லுங்க. வாங்க, நமக்கு நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம தோங்கவே இல்லை. இதே மாதிரி அம்மா தான் பேசிட்டு எனக்கு தெரியல. ஓகே ஓகே, போலாமா? அதாவது நம்ம வந்து நீதி கேட்டு தான் வந்திருக்கோம். நம்ம வழக்கம் வந்து நீதிமன்றத்தில் பல மாதக்கணக்காக நிலுவையிலே இருக்கு. அதை வந்து தயவு செய்து நீதி அரசு நம்ம வாழ்க்கையை கொண்டு வந்து நமக்கெல்லாம் 15,000 குடும்பங்களையும் முடிவில் கேட்டு வைத்து நம்மளெல்லாம் வாழ வைக்கணுன்றதுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அதுக்காக தான் பல விதத்தில் முயற்சி பண்ணிருக்கோம். அதுக்காக ஆர்ப்பாட்டம் தான் அது. நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் முழுக்க நீதிமன்றத்தை நாடி மட்டுமே. தமிழக இளைஞரான நம்ம மின்வாரியத்தில் பல வருட காலமாக ஒப்பந்த ஊழியராகவும் பேரிடர் காலங்களில் வாரியத்தின் தூண்களாகவும் நாம் பணிபுரிந்து வந்திருக்கிறோம். ஆனால் நமக்கெல்லாம் வாய்க்கப்பட்ட கேங்மேன் பதவி அதிவிரைவில் கிடைக்குவதற்காக நாம் முயற்சி செய்து வருகிறோம். அதுக்கான அறவழி ஆர்ப்பாட்டம். யாரும் விசில் அடிக்காதீங்க, பெரிய அவதூறாக நடந்துக்க. நம்மளுடைய பேரை வந்து கெட்டுங்கிற அளவுக்கு யாரும் பண்ணாதீங்க. நமக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. நம்மளாம் படிச்சிருக்கோம், எக்ஸாம் ஏரியா பாஸ் பண்ணியிருக்கோம். கேங்மேன் போராடினா தமிழர்கள் அழகாக பண்ணாங்க அப்படின்ற பேர் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்துக்கோங்க. அதாவது கேங்மேன் சொல்லிட்டு லாஸ்ட்டாக 28 யாருன்னு வந்து பண்ணியிருந்தால கமிஷனர்ஸில் போய் பண்ணிட்டு ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. இல்லை, அதாவது உங்களுக்கு நமக்காக இவர் வந்து அவருடைய இதுவே போட்டு 5 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒன்றா எங்களை தான் பிடிப்பாங்க.
எங்கள் வாழ்க்கை தான். ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்டா உங்களுக்காக முன்னேறது அது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். தயவுசெய்து அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுங்க. நாங்கள் வந்து எழுதி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒன்றா நாங்கள் தான் பொறுப்பு, ஏன்னா ஒன்றா உண்மை தான் எஃப்ஐஆர் எழுதுவேன் அப்படின்னு வெளிப்படையாக வீடியோட போட்டு காப்பனை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். 15 பேர் போட்டிருக்கோம், முன்னில் நாங்கள் தான் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு எதனா ஒன்றா நீங்கள் தான் நிற்கணும். உங்களுக்காக தான் நம்ம இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம். அதாவது 28ஆம் தேதி அருண் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கூட்டாங்க நேற்று 2-3 நாளாக கமிஷன் ஆஃப்லேயே தான் நேற்று நைட்டு 7 மணிக்கு தான் நமக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிது. அப்புறம் ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நிறையா வந்து பார்த்துட்டு கை தட்டலாமே. அப்ரூவல் கிடைச்சதே முதல் எடுத்துக்கோங்க. அதாவது அந்த பதாரிகள் கொடுக்குறாரு பாருங்க, எல்லா இடத்துலையும் வாங்கிக்கோங்க. ப்ரெஸ்ஸில் கவர் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது கையில் வைங்க. விசாரிக்காது வேண்டாம் வேண்டாம். ஏதோ ஒரு நாள் நீங்கள் கை மட்டும் தட்டுங்க. நம்ம வந்து இது வந்து சினிமா படம் கிடையாது, நம்ம வாழ்க்கை. நம்ம பல வருஷமா 7-8 வருஷமா வாரியத்தில் 100க்கும் 50க்கும் பெட்ரோலுக்கும் சாப்பாட்டுக்குமே காசு வரல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் உடனே நான் ஒன்றும் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க போகிறது கிடையாது. எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து ஓய்த்து ஓட போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதனால் நீங்கள் நம்ம வாழ்க்கையை பாருங்கள். நம்ம பொண்டாட்டி பிள்ளைலாம் எத்தனை நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கு. அப்பா அம்மா எப்படி பண்ணுறோம், அக்கா தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குது. நல்லது கெட்டது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாதம் 3000 காசு வர மாட்டேன் இந்த வாரியத்தில். எல்லாரும் நம்ம காவல்துறை இடம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒருத்தர் எல்லாம் உட்காந்து சொல்றாரு. நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டி நம்ம பலத்தை காட்டுங்க வாங்க சொல்றீங்களே. பின்னாடி இருந்தா ஒண்ணும் தெரியாது, எல்லாம் பின்னாடி பின்னாடி போய் தான் இப்படியே இருக்கும். வாங்க தயவுசெய்து முன்னாடி வாங்க. அதாவது கேங்மேனுடைய முதல் வெற்றின்னு சொல்லியிருந்தேன். அந்த வெற்றி உங்க பத்தியில் வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல சமூக வலைதளம் என்ன இருந்தாலும் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது இதெல்லாம் பர்மிஷன் பண்ணி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஒரு டோக்கன் சிஸ்டம் வச்சு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாவட்ட ரீதியாக எல்லாருக்கிட்டையும் பேசினேன். ஒரு மாவட்டம் ஹெட்டு அந்த மாவட்ட நம்பர்லாம் பேசினேன். பேசி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. எங்கள் மாடல் இவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த மாடல் இவ்வளோ பேர் இருக்காங்க, நாங்கள்லாம் வர முடியாது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், வேலைக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் வச்சு அதிகபட்சமாக எவ்வளோ பேர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, என் கணிப்பில் இந்த கேங்மேனின் கூட்டுக்குழு, இந்த போராட்டத்தின் கூட்டுக்குழு சார்பாக ஒரு அதிகபட்சம் 1500 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அதுக்கு சரி 1500 பேர் டபுள் ஆனாலும் 3000 பேர் வரைக்கும் தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடலாம். ஆனால் சரி எதுவாக இருந்தாலும் சரி டோக்கன் ஓட்டும் போது அதிகமாக இருக்குது நல்ல விஷயம் அப்படின்னால நான் வந்து 5000 டோக்கன் ஓட்டியிருந்தேன். 5000 டோக்கன் ஓட்டி எடுத்துட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்தா 5000 தாண்டி 7000 போயிடுச்சு. இதுவே நீதி அரசு, நீதி அரசு, நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும். அவசர வழக்கா எடுத்து முடி, அவசர வழக்காய் எடுத்து முடி. கேங்மேன் வழக்கை அவசர வழக்கா எடு, அவசர வழக்கா எடுங்க. நீதி அரசு, நீதி அரசு, நீதி அரசு, நீதி அரசு, நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். வாரியமே, 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 முன்வர வேண்டும், முன்வர வேண்டும், முன்வர வேண்டும், முன்வர வேண்டும். கேங்மேன் எடுக்க முன்வர வேண்டும். கேங்மேன் எடுக்க முன்வர வேண்டும். வேலை கொடு, வேலை கொடு, வேலை கொடு, வேலை கொடு. கேங்மேனுக்கு வேலை கொடு, கேங்மேனுக்கு வேலை கொடு. வேலை கொடு, வேலை கொடு, வேலை கொடு, வேலை கொடு. கேங்மேனுக்கு வேலை கொடு, கேங்மேனுக்கு வேலை கொடு. வேலை கொடு, வேலை கொடு. வேலை கொடு, வேலை கொடு. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. கையிலெடு, 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 கையிலெடு. கேங்மேனை கையிலெடு, கேங்மேனை கையிலெடு. கையிலெடு, 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 கையிலெடு. கேங்மேனை கையிலெடு. கேங்மேனை கையிலெடு. கைநாதர் குடும்பத்துக்கு வாழ்வு கொடு, குடும்பத்துக்கு வாழ்வு கொடு. கேங்மேனை கையிலெடு. கேங்மேனை கையிலெடு. நீதி அரசு, நீதி அரசு, நீதி அரசு, நீதி அரசு. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். நேர்மை அரசு, நேர்மை அரசு, நேர்மை அரசு, நேர்மை அரசு. நீதி அரசு, நீதி அரசு, நீதி அரசு, நீதி அரசு. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். நேர்மையாக உடல் தேர்வு நடந்த எங்க இலக்கை முன்னுரிமை எடுத்து பணியாணை வேண்டும். நேர்மையாக உடல் தேர்வு நடந்த கேங்மேனுக்கு பணியாணை வேண்டும். 100% வெளிப்படையாக கேமரா முதற்கொண்டு கவர் பண்ணப்பட்ட ஒளிவுமயம் இல்லாத வெளிப்படையாக செய்யப்பட்ட எந்த ஒரு அரசியலும் அப்பாற்பட்டு 100% நேர்மையாக செய்யப்பட்ட கேங்மேன்களுக்கு பணிவிட வேண்டும், வேண்டும், வேண்டும். கேங்மேனுக்கு பணியாணை வேண்டும். வேலை கொடு, வேலை கொடு, கேங்மேனுக்கு வேலை
வேண்டும் நீதி வேண்டும் நீதி அரசே நீதி அரசே நீதி வேண்டும் நீதி வேண்டும் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஈரோட்ல இருந்து அருண். எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எப்படி சேர்ந்திருக்கீங்களோ இதே மாதிரி நம்ம பேச முடிக்கிற வரைக்கும் சேர்ந்தே இருப்போம். எந்த அரசியல் கட்சியோ எந்த சங்கத்தையோ நம்ம நாடக்கூடாது. அதை வச்சுதான் நம்ம பண்ணியிருக்கோம். யாராவது அதுக்கு இடையூறு இருந்தால் இப்பயே சொல்லிடுங்க, வெளியே போயிருங்க. இது நம்ம 15,000 குடும்பங்களோட வாழ்க்கை பிரச்சனை. தயவு செஞ்சு யாராவது இருந்தால் போயிருங்க. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையா கம்ப ஏற தெரியாத கூட ஏறி எக்ஸாம்பிள பாஸ் பண்ணி 45 கிலோ தூக்கிட்டு ஒன்று நம்மளுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஆனால் அதை சில பேர் உங்களுக்கே தெரியும், அதை ஓப்பனாக சொல்ல விரும்பல. அதெல்லாம் நம்ம பொய்ன்னு சொல்றாங்க. அதுக்காக இந்த கூட்டம் கூடியிருக்கோம். இதை யாருக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரியும். கண்டிப்பா இன்னைக்கு நடக்கிற போராட்டம் நம்ம அமைத்த ஆர்ப்பாட்டம் 5 நாள் நமக்கு பணியாடை வழங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை. அடுத்த வாரம் திங்கட்கிழமைக்குள்ள நம்ம ஈபியில் இருப்போம். நம்ம நம்புறோம். நீங்க நம்புறீங்களான்னு தெரியல. இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ தமிழோட ஃபுல்லா தெரியும். எக்ஸாம்ல 1 மார்க் 0 மார்க் எங்க குரூப்ல சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ யாருமே நம்ம முகத்தை பார்த்து இன்னைக்கு தான் எல்லாரும் அவங்க முகத்தை பார்த்துருக்கீங்க. நம்ம எல்லாம் இது ஒன்றிணைச்சது வாட்ஸ்அப் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. வாட்ஸ்அப்ல பேசுறது மட்டும்தான். ரொம்ப சந்தோஷம். சத்தியமா உங்க குடும்ப வறுமை எப்படி இருக்குன்னு இதுலயே தெரியும். தமிழ்நாட்டுக்கு குடும்பம் அப்படிதான் இருக்கு. எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். சாரி, இன்னைக்கு நடக்கிற போராட்டம் கண்டிப்பா நமக்கு வெற்றி கொடுக்கும் நம்புறோம். ஆர்ப்பாட்டம் வெற்றி கொடுக்கும் நம்புறோம். இப்ப என்னன்னா நம்ம சங்கத்தையும் நாடல, அரசியல் கட்சியும் நாடல, நம்மளாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். சரிங்களா? கேங்மேன் மட்டும் சில பேர் குரூப்ல கல்யாணம் 32 மார்க் தான், 30 மார்க் தான், நான் வரலாமான்னாங்க. நாங்க எங்களுக்கு மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணல, 15,000 குடும்பம் வாழ்றதுக்கு தான் ஆர்ப்பாட்டம் பண்றோம். அதனால இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் நின்றுருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லோ மார்க் இருப்பீங்க, ஹை மார்க் இருப்பீங்க. எல்லாருமே 15,000 குடும்பத்துக்கு தான் வாழ்க்கை வேணும் வந்திருக்கீங்க. அவங்களுக்கு சுயமா யாரும் வரல. நான் சுயமா இருந்தேன்னா நான் மாட்டீங்க வீட்டிலே நேரம் காலாடி வீட்டில் படுத்திருப்பேன். இன்னைக்கு இங்கே சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தான். ஏன்னா நான் சும்மா முயற்சி தான் எடுத்தேன். நீங்க தான் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு எல்லாத்துக்குமே தெரியும். சரியா 5 நாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்ப்போம். திங்கக்கிழமை நமக்கு வந்துடும் நினைக்கிறேன். போட்டுவாரு வராதவங்களுக்கு எப்படிங்க 15,000 பேர் இருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு என்ன சூழ்நிலையா கண்டிப்பா அவங்க இன்னைக்கு வேலைக்கு போனாதான் அவங்க அடுத்த நாள் சாப்பிடணும். அது இங்க இருக்கிற எல்லா 15,000 குடும்பம் அப்படிதான். யாரும் இங்க பேங்க் பேலன்ஸ்ல யாரும் இருக்கிறது இல்ல. இது தமிழக அரசு தெரியுதான் நமக்கு தெரியல, நீதி அரசுக்கு தெரியுதான்னு தெரியல. நம்ம கோர்ட்ல கேஸ் 2 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அதுக்கு நீதி கிடைக்கல. அதனாலதான் இப்ப வந்திருக்கோம். அதான உண்மை. அதான உண்மை. இன்னைக்குதான் புதுசா நீதிபதி வந்திருக்காரு நினைக்கிறேன். கை போறதா பணி போறதுன்னு தமிழ்நாட்டிலே ஒரு வாசகம் இருக்கு. தமிழகத்துக்கே ஒரு வாசகம் இருக்கு. 17ஆம் தேதி நம்ம தை திருநாள். 14ஆம் தேதிக்குள்ள கம்பம் ஏறிடுவோம் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? யூனிஃபார்ம் போட்டு கம்பம் ஏறிடுவோம். அதுதானே வெயில வந்துருக்கோம். இதை மீறியும் நமக்கு வழக்கு முடிக்கலன்னா யார் மேல பாட்டுன்னு தமிழக அரசுக்கே தெரியும். இப்போ இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு வேலைக்கு போறவங்களுக்கு நாளைக்கு சாப்பாடு இல்லை அவங்க குடும்பத்துக்கு. கண்டிப்பா இன்னைக்கு சாயந்தரம் அவங்க வீட்டுல ஒய்ஃபோ இல்ல அம்மாவோ அப்பாவோ 100 ரூபாய் 200 ரூபாய் கடை
மளிகை சாமான் வாங்க முடியும். எங்க வீட்டுல அப்படிதான் நடக்குது. நான் வேலைக்கு போனாலும் அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு நான் 2 நாளா இருக்கேன். எங்க அம்மா போன் பண்ணி எப்படா வேலைக்கு போகுதுன்னு கேக்குது. இருமா கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிருமா, கண்டிப்பா நானும் வேலைக்கு போயிருமா கவர்மெண்ட் வேலைக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். 2 வருஷமா இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நேற்று சொல்ல 2 வருஷமா இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு வாரத்திலே மாறுதான் பார்ப்போமே, இந்த ஒரு வாரத்திலே மாறுதான் பார்ப்போமே. நம்மதான் அப்படி பார்க்கலைன்னா தமிழக அரசு என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப பிரஸ் இருந்தா அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. உங்க ஒருத்தரை தான் எங்களை தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் பண்ணும். தயவு செஞ்சு வந்தீங்கன்னா பரவாயில்ல. நாங்க சும்மா வெயில நின்று தொண்டை தண்ணி சின்ன கத்தினா இவ்வளவுதான் தெரியும், எல்லாம் ரோட்ல போறவங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு பத்திரிகையாளர் இருந்தா கொஞ்சம் முன்னாடி வந்து எங்களுக்கும் கொஞ்சம் வாழ்க்கை கொடுங்களேன். உங்களால் கையில தான் இருக்கு. கத்தினா இன்னையோட போயிடுவோம், 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, போயிடுவோம். இதுதான் காலம் வரைக்கும் பேசும். சில பேர் இப்படி நின்று போராடி இருக்காங்க, அதனாலதான் வேலை கொடுத்துருக்கோன்னு. அது உங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு வந்தீங்கன்னா முன்னாடி வாங்க. சந்தீப் பையா நீதி வேண்டும், நீதி வேண்டும். சந்தீப் பையா நீதி வேண்டும், நீதி வேண்டும். யங்மேனுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். சந்தீப் பையா நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். சந்தீப் பையா நீதி வேண்டும், நீதி வேண்டும். யங்மேனுக்கு நீதி வேண்டும், யங்மேனுக்கு நீதி வேண்டும். சந்தீப் பையா நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். தேர்வு எழுத எங்களுக்கு நீதி வேண்டும். நேர்மையாக வந்த எங்களுக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். சந்தீப் பையா நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். சந்தீப் பையா நீதி வேண்டும், நீதி வேண்டும். சந்தீப் பையா நீதி வேண்டும், நீதி வேண்டும். தமிழக அரசை நீதி அரசை எங்கள் வழக்கை அவசர வழக்காக எடுத்து முடி. எங்கள் 15,000 குடும்பங்களுக்கு வாழ்வு கொடு. எங்கள் 15,000 குடும்பங்களுக்கு வாழ்வு கொடு. காத்திருக்கிறோம் 2 வருடங்களாக காத்திருக்கிறோம். முடித்து வை வழக்கை விரைவில் முடித்து வை. வழக்கை விரைவில் முடித்து வை. புதிதாக நீதிமன்றத்தில் பதவியேற்றிருக்கும் சந்தீப் ஐயாவிற்கு கேங்மேன் சார்பாக ஒரு கோரிக்கை. நீதியரசரிடம் நாம் நீதியை கூறுகிறோம். தப்பா இருக்கு. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. கேங்மேனுக்கு நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. முன்வர வேண்டும், முன்வர வேண்டும். கேங்மேனுக்கு முன்வர வேண்டும். தமிழக அரசு முன்வர வேண்டும், முன்வர வேண்டும். கேங்மேனுக்கு முன்வர வேண்டும். வாரியமே முன்வர வேண்டும், முன்வர வேண்டும். வாரியமே கேங்மேனுக்கு முன்வர வேண்டும். முன்வர வேண்டும், முன்வர வேண்டும். கேங்மேனுக்கு முன்வர வேண்டும். நீதி அரசு நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி அரசு நீதி வேண்டும், நீதி வேண்டும்.
அடுத்த கட்டமாக நம்ம நண்பர்கள் வந்து ஒரு சில கேங்மேன் சம்பந்தப்பட்டமான வார்த்தைகள் பேசுவார்கள். ஆனந்தர் ஏற்கனவே லாஸ்டாக பார்த்துருப்பீங்க, நம்ம வாட்ஸ்அப் இணையதளங்களில் மிகப்பெரிய பெயர் பெற்ற ஒரு நபர் அடுத்தபடியாக பேட்டி அளிக்க உள்ளார். அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போராட்டம் பண்ணார். தமிழக மாவட்ட ஆட்சியர், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு 50க்கும் மேற்பட்ட நண்பர்கள் வந்துருந்தீங்க. போய் மனு கொடுத்துட்டோம். அதுக்கு வந்து முன்னின்று அவர் தான் பண்ணார். நிறைய நண்பர்கள் வரன்னு சொல்லி நிறைய பேர் நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம். ஏன்னா 22ஆம் தேதியே கேங்மேன்கள் வந்து அவங்களுக்கு அந்த இயக்கத்தை கையில் எடுத்துக்கிட்டார்கள். நமக்கான வெற்றி பயணம் அங்கேயே ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் ஆனந்தராஜ் வந்து அவர் தான் முன்னெடுத்து பண்ணார். அவர் நம்ம கேங்மேனுக்காக டைப்ஸ்கிட்டே 2 டைம் பேட்டி கொடுத்தாரு. நாங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். டைப் வந்து கேங்மேனுக்காக 2 டைம் போராட்டம் பண்ணாங்க. அந்த 2 டைம் போராட்டத்திலையும் ஆனந்தராஜ் தான் முன்னே நின்று போராட்டம் பண்ணாரு. அவருக்காக நீங்க கண்டிப்பா கடமைப்பட்டுருவோம். கேங்மேன் 2ஆம் கட்டமா தான் நான் வந்தேன். 3ஆம் கட்டமா அறிமுகம் தான். முதல் கட்டமா என்னோட வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, நான் ஒட்டுமொத்த 15,000 குடும்பத்துக்காக நான் நிற்பேன்னு சொன்னோம். உண்மையாலுமே நான் அதை கேட்கும்போது அந்த கட்டத்தில் நான் வந்தேன். நான் போராடக்கூடாது, நம்மளாம் அவனுக்கு ஒற்றுமையா இருக்கணும். அதுக்காக தயவுசெய்து சொன்னா அவனுக்காக நீங்க பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. ஆனந்தராஜ் விளையாடுவார். அனைத்து தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கும் கேங்மேன் நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நம்ம நண்பர்கள்லாம் வந்து ஒத்துழைச்சு இந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக இது ஒரு மாபெரும்